பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். உங்களோட ஒரே மலேசியா தமிழ் பள்ளி அறவாரையும் இவங்க எல்லாரையும் சேர்த்து பராமரிக்க முடியுமா? டத்தோ, அந்த பிள்ளைங்களை பராமரிக்க எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கு டத்தோ. ஆனால் இப்போ எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கோம். காரணம், எங்கள் செலவு அதிகரிச்சிருக்கு, அதோட கையிருப்பு தொகையும் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த பிள்ளைங்களை பராமரிக்கிறதுக்கும் தேவையான நிதிக்காக ஒரு மியூசிக் வீடியோ ஆல்பம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் டத்தோ. இப்போதைக்கு என்னால் சமூக நல இலாக்கா கொடுக்குற மானியத்தை மட்டும்தான் உங்களுக்கு வாங்கி தர முடியும். ஆனால் அந்த தொகையில் இப்போ நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு செஞ்சு கொடுக்குற வசதியையும் வாய்ப்பையும் இவங்களுக்கு கொடுக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அதனால தான் நாங்களும் தயங்குறோம் டத்தோ. இருந்தாலும் டத்தோ, எங்கள் சந்திப்பு கூட்டத்தில் இதை பற்றி பேசிட்டு ஒரு நல்ல முடிவு சொல்கிறோம் டத்தோ. சரி. இது எனக்காக நான் கேட்கிறேன். இந்த சமுதாயத்துக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ண. என்ன சார், பீடிக்கெல்லாம் பலமாக இருக்கு, சொல்லுங்கள் என்ன செய்யணும்? சொல்ற கைலாஷ், இந்த பேரண்ட்ஸ்னால கைவிடப்பட்ட பிள்ளைங்க, முக்கியமா சிறையில் இருக்கிறவங்களோட பிள்ளைங்களுக்கு, அப்புறம் இந்த சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவங்களோட பிள்ளைங்களுக்கு தங்கும் விடுதி வசதியோட ஒரு தனியார் பள்ளிக்கூடம் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா கைலாஷ், தவறான வழியில போன பேரண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு தான் முறையான வழிகாட்டல், கண்காணிப்பு மிக மிக அவசியம். அவங்களுக்கு சிறப்பான முறையில் அடிப்படை தேவைகளும் கல்வியும் அமைஞ்சு நல்ல வழிகாட்டல் இருந்தா நம்ம சமுதாயம் நிச்சயமா முன்னேறும். முதல்ல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைச்சு இந்த சமுதாய அக்கறை உள்ளவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி, அதுக்கப்புறம் எந்தெந்த குழந்தைங்களுக்கு உதவி அவசியம்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறப்பான தொழில்நுட்பம் வசதியோட ஒரு இலவச தனியார் பள்ளிக்கூடம், எந்தவித குறையும் இல்லாம அவங்க எல்லாரும் அங்க வளரும். கைலாஷ், நம்மள பலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம்கெல்லாம் அவங்க உபயோகப்படுத்துகிற பழைய உடைகள், பழைய பொருட்களை கொடுத்து அங்க இருக்கிற குழந்தைங்களோட மனசை காயப்படுத்துறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம நம்ம சிறந்ததை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களோட மனசும் வலுவடையும், அவங்களோட எதிர்காலமும் சிறப்பாக. நம்ம சமுதாயம் இதுக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்குவோம். முறையா எடுத்து சொன்னா நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவி செய்யும். நீங்கள் சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்க்குறேன் சார். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். எனக்கு தெரியும் நீங்க செய்வீங்க. அதனால தான் அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். மந்திரி நம்ம கிட்ட கேட்டிருக்காரு, அந்த குழந்தைகளை பராமரிக்க முடியுமான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொருளாதார ரீதியில் பார்த்தா இது அதிகப்படியான ரிஸ்க்னு தான் எனக்கு தோணுது. ஏற்கனவே நம்மளுக்கு பணம் பற்றாக்குறையாக தான் இருக்கு, எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இதையும் செய்யணும்னா கஷ்டம். சரி, அவங்க சொல்கிற மாதிரி அந்த மானியம் கிடைக்கிறதா இருந்தாலும் அதை நம்ம செஞ்சு கொடுக்குற வசதிக்கு நிச்சயம் பத்தாது. ஸோ பாதிக்கு பாதி நம்ம தான் செலவு பண்ணணும். இருந்தாலும் அந்த குழந்தைகளை புறக்கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் செய்யலாம்? அதுக்காக தகுதிக்கு மீறின பொறுப்புகளை நாம ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்காதா? எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொன்னா எப்படி? வேணா நம்ம அக்கப்பக்கத்தில் விளம்பரப்படுத்தி பார்ப்போம், என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற முடிவு எடுப்போம். நல்ல யோசனை தான். நான் உடனே இதை பற்றி நம்ம அக்கப்பக்கத்தில் போடுறேன். மக்கள் ஆதரவு கொடுத்தானா நல்லா இருக்கும். என்னோட கருத்து என்னன்னா, நம்ம அதிகப்படியாக எதிர்பார்ப்பு வைக்கிறதும் சரியில்லை. எது செஞ்சாலும் யோசிச்சு செய்வோம். பார்க்கலாம். வெண்மலர், வா வா உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கு? உன்னோட ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ஒரு கால் கூட பண்ண காணோம்? ப்ரோ, உங்களுக்கு ஏற்கனவே விக்னேஷ் தெரியுமா?
நேஷனல் லைப்ரரிக்கு போயிருந்தப்ப சார் அங்கே மீட் பண்ணியிருந்தேன். ஓ அப்படின்னா நான் உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்க தேவையில்லை. ஸோ நீ சொன்னது இந்த பையனை பற்றி தான் இல்லையா? ப்ரொஃபஸர்லாம் முடிஞ்சா? இந்தாங்க ப்ராஃப். பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே செஞ்சுருக்கேன். அப்படின்னா நாங்க போட்டிக்கு பதிவு பண்ணிடலாமா ப்ராஃப்? ஓ தாராளமாக பண்ணலாம். நான் பொறுப்பேற்றுக்கிறதா ஒரு லெட்டர் தரேன், அதையும் சேர்த்து அனுப்பிடு. அப்போ தான் பதிவுக்கு அனுமதிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ராஃப். இப்பதான் ஒரு பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கு. விக்னேஷ், இந்த ப்ராஜெக்டை நீ சாதாரணமாக எடுத்துக்காத. லேப்பில் நீ 1000 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை செய்ய வேண்டியது இருக்கும். முடியுமா உன்னால? கண்டிப்பாக முடியும் சார். பார்ப்போம். அப்புறம் மின்மலர், நீ எதுவும் பிஹெச்டி செய்கிற ஐடியா இருக்கா? எங்க ப்ராஃப், மாஸ்டர் செஞ்சதே பெரும்பாடு. அதுவும் அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அதனால உனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு, அதுதானே உண்மை காரணம்? அது இல்ல ப்ராஃப். இட்ஸ் ஓகே. உன்னால் படிப்பை தொடர முடியலனாலும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை நீ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க, அதுக்காக உன்னை பாராட்டணும். ரொம்ப நன்றி ப்ராஃப். நம்ம பள்ளியில் இங்கே வேலை செய்கிறவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கள தவிர வேறு யாரும் இல்லை. ஒருவேளை வெளியிலேருந்து யாரும் வந்திருப்பாங்க நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? ஆமாம் சார். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஸ்கூல் உள்ளுக்கு யாருனாலையும் நுழைய முடியாது. உண்மைதான் சார். ஒருவேளை நம்ம மாணவர்களாக கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஆதரவற்ற பிள்ளைங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். மேடம் சொல்கிற மாதிரி சிசிடிவி பொறுத்துறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் சார், நம்ம ஹாஸ்டலுக்கு நைட்டில் செக்யூரிட்டி கார்டு போட்டால் பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்மக்கிட்ட இருக்கிற 2 நைட் கார்டையும் இரவு உணவு நேரத்தில் கண்காணிக்க சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இரவு உணவு நேரத்தில் தான் 2 தடவை ஆள் வந்திருக்காங்க. அப்புறம் சிசிடிவி தனியாக செக்யூரிட்டி கார்டு போடுறதுக்கு நம்ம ஃபவுண்டேஷனில் பட்ஜெட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி சார். அண்ட் வேலு, நீங்கள் என்ன செய்யுங்க, சிசிடிவி போடுறதுக்கான செலவு, இன்வாய்ஸ் இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க. சரிங்க சார். அப்புறம் அஞ்சலி, இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாக்கெல்லாம் நீங்க போயிருக்கிறீங்களா? ஐயோ மேடம், தயவு செஞ்சு என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி சொல்லு. இல்லை. ஏன் இல்லை, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டியே. திடீர்னு போரிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உண்மையிலே சொல்லணும்னா நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். நீங்கள் வேற சிறந்த பெண் எழுத்தாளர் விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. உங்கள் கூட வரதில் எனக்கு தானே பெருமை மேடம். நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சி எனக்கு போர் அடிக்காதுன்னு நினச்சேன். அப்படியே போரிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஏதோ ஒரு ஹோமில் வளர்ந்ததாக சொன்னியே, உனக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்காங்களா? சொந்தக்காரங்களா? இருக்கலாம், ஆனால் எனக்கு யாருமே தெரியாது. ஏன் கேட்குறீங்க? இல்லை, உனக்கு கல்யாணம் காட்சினா யாராச்சும் இருப்பாங்களான்னு கேட்டேன். எனக்கு கல்யாணத்தெல்லாம் விருப்பமே இல்லை மேடம். ஏன் அப்படி சொல்ற? அது வந்து எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னை எங்கள் பாட்டி தான் படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்க. பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் என்னை கொண்டு போய் ஒரு ஹோமில் சேர்த்துட்டாங்க. அன்னிலேருந்து சரி, எங்கள் அப்பாவும் அம்மாவும் இன்ன வரைக்கும் என்னை வந்து ஒரு தடவை கூட பார்த்தது கூட இல்லை. அதனாலே என்னமோ தெரியல, எனக்கு இந்த கல்யாணம் குடும்பம் அதிலலாம் ஒரு ஈடுபாடு எல்லாமே ஆயிடுச்சு. அஞ்சலி, தப்பான உதாரணத்தை காட்டி இயல்பான வாழ்க்கையை வேணான்னு சொல்றது தப்புமா? உங்க அப்பா அம்மா வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையும் அப்படி அவனு என்ன நிச்சயம்? நல்லா தெளிவா யோசி. கண்டிப்பா உன் எதிர்காலம் சிறப்பா இருக்கும். இருக்கலாம் மேடம், ஆனா எனக்கு இது வரைக்கும் தோணலையே. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்ன மாதிரி ஒரு மருமக என் குடும்பத்துக்கு வந்தா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கௌதம் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. விருப்பம் இருந்தால் சொல்லு. உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். தப்பான உதாரணத்தை காட்டி இயல்பான வாழ்க்கையை வேணாம்னு சொல்லுது தப்புமா? உங்க அப்பா அம்மா வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையும் அப்படி அவனு என்ன நிச்சயம்? உன்ன மாதிரி ஒரு மருமக என் குடும்பத்துக்கு வந்தா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏகா என்ன பொழப்பு? அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாளைக்கு பார்ப்போம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, நாம போய்கிட்டே இருப்போம். ஏகா இங்க பாரு, நம்ம கண்டீன் ஓனரு ரமேஷோட மகமாய் தெரியல? ஆமா, வா போய் பாப்போம். இல்ல நான் இப்படியே போறேன், நீ அப்படியே வா. அப்பதான் ஓடனாலும் பிடிச்சிக்க முடியும். ஏன்னா இந்த வயசுல இந்த உடம்பு தூக்கிட்டு ஓட முடியாது பாரு, அதனால தான் சொல்றேன். ஏன்னா இந்த வயசுல சீரடு ஒரு கேடா? உங்களை சொல்லி குத்தமில்லடா. உங்களை நம்பி உங்களுக்கு காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்களே அவங்கள சொல்லணும். உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம சொகுசான வாழ்க்கை கொடுத்து தலை மேல தூக்கி வச்சு ஆடினாங்களே அவங்கள சொல்லணும். நீங்க எக்கடா கெட்டு போங்கடான்னு தெருவில் பிச்சடிக்க விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும்டா இங்க கிடைக்கிற சலுகையோட அருமை. நல்லா சொல்லி ஏகா. என்னத்த சொல்றது, நம்ம சொல்லி இதுக்கு திருந்தவா போகுது? நீ வேற. டேய், நீ தான் இவனுங்களுக்கு சிகரெட் சப்ளை பண்றவனா? சப்ளை தான் பண்றியா இல்ல நீங்க கப்பு கப்பு கப்புன்னு இருக்கிறியா? அங்கிள், எனக்கு இந்த சிகரெட் வாடையே ஒத்துக்காது அங்கிள். இவங்க 2 பேர் தான் சிகரெட் எடுத்து வர சொல்லி என்னை மிரட்டினாங்க. அங்கிள், அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அங்கிள். சிகரெட் பிடிக்கிறதே தப்பு, இதுல ஒரு அடிமை வேற, அவனை மிரட்டி வாங்குவீங்களா? இருங்க, உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. அங்கிள் சாரி அங்கிள், எங்களை விட்டுருங்க அங்கிள். இதான் கடைசி அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். டேய், இந்த புத்தி இந்த தப்பு செய்யறதுக்கு முன்னே இருந்திருக்கணும். அட நீ ஏன் இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் கௌதம் சார்கிட்டையும் அஞ்சலி மேடத்துக்கிட்டையும் விவரத்தை சொல்லி உடனே இங்க வர சொல்லு. உடனே வர சொல்றேன். போ போ. ஏய், என்ன முறைக்கிறேன்? நான் எழுது ஆஃபீஸ்க்கு வாங்க 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 வாங்கடா வாங்கடா வாங்கடா. இந்த வயசுல சிகரெட்டு. ரமேஷ், உங்களுக்கே தெரியும் நம்ம பள்ளியில் ஆதரவற்ற பிள்ளைகள் மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்காணிப்பில் இருந்தால் நல்லதுன்னு தான் இங்கே வேலை செய்கிறவங்களோட பிள்ளைகளையும் இங்கேயே படிக்க அனுமதிச்சோம். ஆனால் நீங்கள் உங்கள் பையனை சரியாக கண்காணிக்கல, அதான் இந்த தப்பு நடந்திருக்கு. இதில் தப்பு பெற்றோர்களான உங்களை தான் வந்து சாரும். உங்கள் பையனுக்கு இதுவே நான் கொடுக்குற கடைசி எச்சரிக்கையா இருக்கட்டும். இதுக்கப்புறம் எந்த புகார் வந்தாலும் உங்க பையனை பள்ளியை விட்டு நீக்கிறோம். சரிங்க சார், இனிமேல் அந்த தப்பு நடக்காம பார்த்துக்குறோம் சார். மன்னிச்சிருங்க சார். அண்ட் நீங்க 2 பேரும் நீங்க ஸ்பான்சர்ஷிப் தான் படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இது பெற்றோர்கள் செய்யற தப்புக்கு பிள்ளைகள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் நடத்தப்படுற பள்ளியை தவிர தப்பு செய்யற மாணவர்களை திருத்துற சீர்திருத்த பள்ளி கிடையாது. அப்படி நீங்க அங்கதான் போன நினைச்சீங்கன்னா தாராளமா போகலாம். உங்களுக்கு செலவு செய்யப்படுற பணம் மற்ற மாணவர்களுக்கு பயன்படும். புரிஞ்சதா? மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் தவிர நாங்கள் நடக்காமல் பார்த்துக்குறோம். என்னையும் மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு இனி ஒரு வாய்ப்பு கிடையாது, அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. நீங்க 2 பேரும் ரூமுக்கு போங்க. ரமேஷ், நீங்க பையனை அழைச்சிட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். அஞ்சலி, சார் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போயிட்டு சார்.
look at how we're going to get an overall equation with half equations. So the first equation here is called oxidation and the second is reduction. Reduction is a method to get the overall reaction. So you have to multiply this equation with 4 and then you reduce with this equation and you'll get an overall equation of this. Understand? Please copy this down. We'll go to the next example. Yes, yes, I got it, I got it. Vignesh, Sorry, miss. உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாங்களா பாஸ்? என்னால் அதான் பாஸ் தாங்க முடியல. எனக்கு அப்பவே அவன் மேலே சின்ன டவுட் இருந்து பாஸ். அதான் நீங்கள் பார்த்து வீண் விட்டுட்டேன். கடைசியாக நம்மக்கே ஆப்போசிட்டானே. ரகு, அதை பற்றி மட்டும் பேசாத. எனக்கு வர வரைக்கு அவனுங்களை ஏதாவது பண்ணணும்டா. ஏதாச்சும் பண்ணணும் பாஸ். என்கிட்டயே வந்து அந்த 2 பேரும் என்னமா நடிச்சானுங்க தெரியுமா? நம்ம பிசினஸ் கெடுத்ததை கூட பரவாயில்லன்னு விட்டுடுவேன். இது போனா இன்னொன்னு. ஆனா நம்ம இடத்துக்கே வந்து எனக்கே கடுக்கா கொடுத்துட்டான்ல, அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியலடா ரகு, தாங்கிக்கவே முடியல. அவனுங்களை சும்மா விடக்கூடாது பாஸ். அவனுங்களை ஏதாச்சும் செய்யணும் பாஸ். ஆமாம் பாஸ், பண்ணணும் பாஸ். செய்வோண்டா, கண்டிப்பா செய்வோண்டா. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்களா, விட்டுருங்க, நான் முடிச்சிடுறேன். நீ செய்வடா, நீ செய்வ. உன் மேல நம்பிக்கை இருக்குடா. என் மேல நம்பிக்கை இல்லையா பாஸ்? உன் மேலேயும் தான்டா நம்பிக்கை இருக்கு. குழந்தைகளை மீட்க உதவணும்னு கலர் போட்டோ பேப்பர்ல போட்டானுங்கல்ல, அவனுங்க போட்டோ கடைசிக்கு முதல் பக்கத்துல கருப்பு வெள்ளையா வரணும்டா. அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி கன்ஃபார்ம். இப்போ வாங்க நம்ம தண்ணீர் அஞ்சலி. Cheers. நான் ஒரு புத்தகம் எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், வேள்வின்னு. அது ஏன் வேள்வின்னு? நம்ம இந்திய சமுதாயம் முன்னேற்றத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபடுறாங்க. அதுவும் ஒரு வேள்வி மாதிரி தானே. நிறைய பேரோட சாதனை அதில் அடங்கியிருக்குங்க. அதனால தான் அதை பற்றின ஒரு நாவல் எழுத போகிறேன். நல்ல விஷயம் தானே, செய். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த தகவல் போய் சேரும்னு நினைக்கிறேன். இல்லை, எதுக்காக நான் கேட்குறேன்னா, இப்போ உள்ள நல்ல நாவல்களுக்கு வரவேற்பு ரொம்ப குறைவு. அதனால தான் கேட்டேன். நான் இன்னும் பணத்துக்காக எழுதலைங்க, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. எல்லாம் ஆத்ம திருப்திக்காக எழுதுறேன்.
அதுலயும் இந்த வேள்வியில என்னோட ஒரு பங்கு அதுல இருக்கும்ல. நிச்சயமா. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்லியிருக்காங்க, செய்யன்னு சொல்லுங்க. நல்ல எண்ணம் இருந்தாலே நல்லது தான் நடக்கும். வெப்சைட்டில் விளம்பரம் கொடுத்ததில் பெரிய அளவில் நன்கொடையோ ஆதரவோ கிடைக்கல. ஒரு வேளை நம்ம மியூசிக் வீடியோ வெளியே வந்துருச்சுன்னா நல்ல ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இந்த மியூசிக் வீடியோ செய்கிறதுல முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் அர்ஜுன், பயிற்சியில் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்மையிலே டேலண்டட். அதான் மியூசிக் கம்போசிஷனை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும். மியூசிக் கையில் வந்துருச்சுன்னா என்னோட கோரியோகிராஃபி வேலையை முதல்ல ஆரம்பிச்சிடுவேன்ல. உனக்கே தெரியும் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும்னு. நீயா போய் அந்த ஸ்ரீநிதி பின்னாலே சுற்றிக்கிட்டு இருக்க? எல்லாரும் தப்பா பேசுறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே, என்ன பேசுற நீ? நாங்க 2 பேரும் சரியா தான் இருக்கோம். எங்க மனசுல ஒன்றும் இல்லை, உனக்கு தான் புத்தி மழுங்கி போச்சு. ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்க. கண்டிப்பாக ஒருத்தர் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒன்றா சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக நல்ல கணவன் மனைவியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள் விக்னேஷ். தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கும் தான். தேங்க்ஸ். உன்னால நம்ம ஸ்கூலுக்கே பெருமை சேர்ந்திருக்கு.